அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். FM ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் RJ மகாலட்சுமி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் குழந்தைகள் நல சிறப்பு வல்லுநர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை தலைவர் டாக்டர் V அனுராதா அவர்கள் நம்முடன் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நிமோனியா மற்றும் டயரியா பற்றி தெரிஞ்சுக்க போறோம். முதலாவதாக டாக்டர் கிட்ட நிமோனியா பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க டாக்டர், நிமோனியானா என்ன, எப்படி ஏற்படும்? நிமோனியா அப்படிங்கிறது ஒரு நுரையீரல் தொற்று நோய். சுவாச பையில் உள்ள ஆல்வியோலை அப்படிங்கிற சிறு காற்று பைகளை பாதிக்கும் ஒரு அழற்சி நிலை தான் நிமோனியா. இந்த நிமோனியா பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கஸ் இந்த மாதிரி பல நோய் கிருமிகளால் ஏற்படுது. அந்த பாக்டீரியா ஒரே வகையான பாக்டீரியா இல்லை, பல வகையான காரணிகள், நியூமோகாக்கஸ், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டெஃபைலோகாக்கஸ் இந்த மாதிரி நிறைய வகையான பாக்டீரியா, வைரஸ்லேயே பல வகையான வைரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃப்ளூ வைரஸ், அதுதான் ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்கிறோம். அதுலேயே இன்ஃப்ளூயன்ஸா A, B அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வைரஸஸ், பேரான்ஃப்ளூயன்ஸா வைரஸ் மாதிரி பல நோய்க்கிருமிகளால் ஏற்படுறது தான் நிமோனியா. ஒரே ஒரு பர்டிகுலர் கிருமி மட்டும் ஏற்படுத்துறது இல்லை. இந்த நோய்க்கிருமிகள் என்ன பண்ணுன்னா, நுரையீரலில் ஒரு வகையான திரவம் இந்த நோய்க்கிருமிகளால் உண்டாகி அது மூச்சு விடுறதுல சிரமத்தை ஏற்படுத்தும். அந்த நோய் தான் நிமோனியான்னு சொல்கிறோம். இதனோட பாதிப்பு சில சமயம் லேசானதாக இருக்கலாம். ஒரு சில நேரங்களில் இதுவே உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையாக வரையும் கூட போகலாம். ஸோ இந்த நோய்க்கிருமி இதுதான் நிமோனியா. இந்த நோய்க்கிருமி எப்படி பரவுதுங்கிறத நம்ம அவசியம் தெரிஞ்சிருக்கணும். இந்த நோய்க்கிருமி ஒருவர்கிட்டருந்து இன்னொருவருக்கு காற்று வழியாக, யூஸ்வலாக அந்த நோய் பாதிக்கப்பட்டவரோட மூக்கு மற்றும் தொண்டை பகுதியில் அந்த நோய்க்கிருமிகள் இருக்கும். அந்த நோய் பாதிக்கப்பட்ட ஒருவர் இருமும் போது அல்லது தும்மும் போது அந்த நோய்க்கிருமி காற்றில் கலந்து மற்றவர் அந்த நோய்க்கிருமியை காற்றோடு சேர்ந்து சுவாசிக்கும் போது அவங்களுக்கு அந்த நோய் தொற்று உண்டாகிறது. ஓகே டாக்டர், இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன டாக்டர்? நிமோனியா வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி பல கிருமிகள்னால வருது. ஒவ்வொரு கிருமினால் வர்ற நிமோனியா ஒரு மாதிரி வெளிப்படும். அந்த நோயோட தன்மை ஒரு மாதிரி வெளிப்படும். வைரல் நிமோனியா, வைரஸ்னால வர்ற நிமோனியா தான் ரொம்ப அதிகமாக பரவலாக குழந்தைகளிடம் வரும். அது எப்படி வரும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, முதல்ல ஆரம்ப நிலையில் லேசான ஒரு காய்ச்சல், ஒரு மூக்குச்சளி இந்த மாதிரி தான் இருக்கும். அது ஒரு சில தினங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகி மூக்குச்சளிங்கிறது அப்படியே தொண்டை வரையும் அந்த நோய்க்கிருமி பரவி நுரையீரல் வரை சென்று, அப்போது நுரையீரல் வரை போகும்போது காய்ச்சல் அதிகமாகி மூச்சு திணறல் அந்த மாதிரி பாதிப்புகளோட குழந்தைங்களுக்கு அது வெளியில் தெரியும். ஒரே பாக்டீரியா அதனால் வர்ற நிமோனியா அது எப்படி யூஸ்வலாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா, அது ஆரம்ப நிலையிலேயே ரொம்ப தீவிரமாகவே ஆரம்பிக்கும். அப்போலே அப்படி இருக்கும். அப்போது அது என்ன மாதிரி ஒரு அறிகுறியை காட்டும்னா, தொடர் காய்ச்சல் இருக்கும், அதிகப்படியான காய்ச்சல் இருக்கும். அந்த காய்ச்சல் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம காய்ச்சல் குறைவதற்காக சில மருந்தெல்லாம் கொடுப்போம், பேராசிட்டமால் மாதிரி மருந்தெல்லாம் கொடுப்போம். அது கொடுக்கும்போதும் அந்த உடலோட அந்த டெம்பரேச்சர் நார்மல் நிலைக்கு திரும்பாமல் இருக்கலாம். லேசாக தான் குறையும். ஆர் அப்படி ஒரு வேளை முழுசாக நார்மலுக்கு குறைஞ்சாலும் அந்த பேராசிட்டமால் ஒரு 6 மணி நேரம் வேலை செய்யும். அந்த நேரத்தில் கொஞ்சம் ஜுரம் குறைஞ்சிருந்தாலும், காய்ச்சல் குறைஞ்சிருந்தாலும் குழந்தை ரொம்ப சோர்வாக காணப்படுவாங்க. இது குழந்தைக்கு ஒரு நோய்க்கிருமி தாக்குதல், எஸ்பெஷலி பாக்டீரியல், சீரியஸ் பாக்டீரியல் இல்னஸ் குழந்தைக்கு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் இந்த மாதிரி தொடர் காய்ச்சலாக இருக்கிறது. ப்ளஸ் அந்த காய்ச்சல் முழுதாக குறையாமல் குழந்தைக்கு இருக்கிறது. அடுத்தது நிமோனியாவோட இன்னொரு முக்கியமான ஒரு அறிகுறி குழந்தைகள் வேகமாக மூச்சு விடுதல். குழந்தைங்கிறப்போ நமக்கு பிறந்த குழந்தையும் குழந்தை தான், 12 வயசு குழந்தையும் குழந்தை தான். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கு மூச்சு விடுறது ஒரே அளவு, அத்தனை மூச்சு இவ்வளோ நேரம் தான் விடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு அளவு இருக்கும். பிறந்த குழந்தைன்னா இத்தனை தடவை மூச்சு விடலாம். அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டைம், ஒரு எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்குது. அந்த ஃப்ரீக்வன்சியை தாண்டி வேகமாக மூச்சு விடுதல், நார்மலை விட அதிகமாக மூச்சு விடுதல். அது இல்லாமல் மூச்சு விடுதலை சிரமமாக இருக்கிறது குழந்தைங்கள் பார்த்திங்கன்னா சில சமயம் முக்கி மூச்சு விடுறது, முனகிறது, இதெல்லாம் நிமோனியா காய்ச்சலுக்கான அறிகுறிகள். இது தவிர்த்து குழந்தை ரொம்ப சோர்வாக காணப்படலாம், ரொம்ப அதிகமான தூக்கம், ரொம்ப தூங்கிட்டே இருக்கிற மாதிரி, உடல் எல்லாம் வலியோட
பெரிய குழந்தையாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் நெஞ்சு வலி தெரிகிறது கூட சொல்லலாம். அவர் மூச்சு விடும்போது மூச்சு டைட்டாக இருக்குது, சரியாக மூச்சு விட முடியலை அப்படின்னு குழந்தைங்க சொல்ல முடியும். இது தவிர்த்து இந்த வேகமாக மூச்சு விடுறது, மூச்சு திணறல், இதை மாதிரி காரணங்கள்னால ரொம்ப சின்ன குழந்தைங்க, இந்த எஸ்பெஷலி இந்த பச்சிளம் குழந்தைங்கள் ஆர் ஒரு வயதுக்குட்பட்ட குழந்தைங்கள்லாம் பால் குடிக்கும்போது பால் குடிக்க முடியாத ஒரு நிலை, பால் குடிப்பதில் சிரமமாக இருக்கும். குழந்தைங்களால சரியாக முதல்ல குடித்த மாதிரி இப்போ குடிக்க மாட்டேங்கிறாங்க டாக்டர், குழந்தையால் குடிக்க முடியல, விட்டுட்டுறாங்க, தொடர்ந்து குடிக்க முடியல அப்படின்னு தாய்மார்கள் சொல்லுவாங்க. இதெல்லாம் நிமோனியாவோட ஒரு அறிகுறியாக இருக்கலாம். கொஞ்சம் வளர்ந்த குழந்தையாக இருந்தால் சாப்பாடு ஊட்ட முடியாது, அம்மாவால் ஊட்டும் போது தெரியும் அவங்களுக்கே, குழந்தைய வந்து வழக்கமாக சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியல, இப்போ திணறாங்க, குழந்தையால் சாப்பிட முடியலங்கிறது, இதெல்லாமே வந்து நிமோனியாவோட அறிகுறிகள். தொடர் காய்ச்சல், வேகமாக மூச்சு விடுறதுல சிரமம், மற்றபடி குழந்தை ரொம்ப சோர்வாக காணப்படுறது, அதிகமாக தூக்கமாக இருக்கிறது, பால் குடிப்பதில் சிரமம், இதெல்லாமே நிமோனியாவோட அறிகுறிகள். இந்த பிரச்சனையெல்லாம் கண்டினியூஸாக இருந்தால் உடனே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிடணும். கட்டாயமாக. ஓகே டாக்டர். நிமோனியா குழந்தைகளுக்கு வராமல் தடுக்க பெற்றோர்கள் என்ன செய்ய வேணும் டாக்டர்? நிமோனியாவை தடுப்பதற்கு நிறைய வழிகள் உண்டு. அதில் முக்கியமானது, ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறது தடுப்பூசிகள். இதை குழந்தைங்களுக்கு பெற்றோர்கள் ஒரு அட்டவணை மாதிரி குழந்தை பிறந்த உடனேவே கையில் கொடுத்துருவாங்க. அந்த அட்டவணையை ஃபாலோ பண்ணி அதில் கொடுத்துருக்க தடுப்பூசிகள் எல்லாமே சரியான நேரத்தில் எந்தெந்த மாதத்துலன்னு குறித்து கொடுத்துருப்பாங்க. அந்தந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா பல நோய்கள்லேருந்து குழந்தைங்களை காப்பாற்றலாம். அதில் நிமோனியாக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில தடுப்பூசிகள் இருக்குது. அதில் ஒரு சிலதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நோய் உண்டாக்கும் சில பொதுவான காரணிகளுக்கான தடுப்பூசிகள் நிமோனியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குன்னு இருக்குது. அதில் ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணோன்னா அந்த நான் சொன்னேன் இல்லையா, நியூமோகாக்கல் நிமோனியான்னு சொல்லிட்டு, அது ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு நிமோனியா. குழந்தைங்கள் அண்டர் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களை பர்டிகுலர்லி அதிகமாக தாக்கி நிறைய பாதிப்புகளை உண்டாக்குற ஒரு நிமோனியா கிருமி. அதுக்கான தடுப்பூசி இருக்குது. அது நம்மளுடைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளில் போடப்படுகிறது. குழந்தை பிறந்த 1.5 மாதம் 3.5 மாதத்துலேயும் போடுறது, ப்ளஸ் 9 மாதம் முடிந்த பின் ஒரு பூஸ்டர் டோஸும் போடுறாங்க. இது நீங்கள் அவசியமாக உங்களோட மருத்துவமனையில், அரசு மருத்துவமனைகளில் சென்று குழந்தைங்களுக்கு போடணும். இன்னொன்று ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்ஸா பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ஹிப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிமோனியாவும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆனால் நிமோனியாவோட ஒரு காரணி தான் இது. இதுக்கான தடுப்பூசியும் இருக்குது. இதை வந்து தனியாக ஒரு ஊசியாக போடாமல் முன்னாடி முத்தடுப்பு ஊசின்னு சொல்லிட்டு டிபிடி போட்டுருந்தோம். அதுக்கு பதிலாக இப்போ பென்டான்னு எல்லாருக்குமே தெரியும், அந்த பென்டாவலண்ட் வேக்சின். அதுதான் அந்த 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதம்லன்னு சொல்லிட்டு போடுற ஊசி. அந்த ஊசிலேயே இந்த நிமோனியாவை தடுப்பதற்கான மருந்தும் அதுலேயே இருக்குது. ஸோ அந்த தடுப்பூசி 1.5 மாதம் 2.5 மாதம் 3.5 மாதமில் அந்த தடுப்பூசியையும் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கரெக்டான நேரத்தில் போட்டுடலாம். இந்த பென்டாவலண்ட்லேயே தான் இந்த கக்குவா நிருமல்ங்கிற பர்டூசிஸ், தொண்டை அடைப்பான்கிற டிப்தீரியா, இந்த மாதிரி நுரையீரல் மற்றும் தொண்டை சம்பந்தமான நோய் கிருமிகள் வராமல் இருக்கிறதுக்கான தடுப்பூசி மருந்துகளும் அதுலேயே இருக்குது. அதையும் நீங்கள் போட்டுக்கணும். இன்னொன்று அந்த மீசில்ஸ் வேக்சின், அந்த எம்ஆர் வேக்சின்னு சொல்கிறது, அது 9 மாதத்தில் மற்றும் அந்த 16 முதல் 24 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 1.5 வயதில் 2 முறை குழந்தைகளுக்கு போடுற ஒரு ஊசி. இது மீசில்ஸ் வராமல், அது ஒரு வகையான அம்மை, அது வராமல் தடுக்கும். இதன் மூலம் யூஸ்வலாக மீசில்ஸ் வந்துன்னா அது பின்னாடி குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறையும். ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான நேரத்தில் தான் இந்த நிமோனியா மாதிரி நோய்கள்லாம் குழந்தைகளை தாக்கும். ஸோ இந்த நோய் தடுப்பூசி போடுவதன் மூலம் நிமோனியாவையும் நம் வராமல் தடுக்க முடியும். இதை தவிர்த்து வேறு என்னென்னலாம் பெற்றோர்களாகிய நீங்கள் செய்ய முடியும்? இதெல்லாம் வந்து தடுப்பூசிகள் நீங்கள் அரசு மருத்துவமனையில் போய் போடுறது. மற்றபடி நீங்கள் பெற்றோராக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நல்ல சுகாதாரத்தை கடைப்பிடிக்க வேண்டும். முறையாக கை கழுவுதல், அப்புறம் சுவாச சுகாதாரம். நான் சொன்னேன் இல்லையா முதல்லையே, இந்த நிமோனியாங்கிறது எப்படி வருதுன்னா காற்று வழியாக பரவுறது தான். ஸோ அப்போது ஒரு இருமல் தும்மல் அந்த மாதிரி யாருக்காவது இருக்கும்போது ப்ராப்பராக நீங்கள் காஃப் ஹைஜீன்னு சொல்லுவோம். அந்த இருமல் தும்மும் போது ஒரு டிஷ்யூ ஆர் சம்திங் அதில்
அதை யூஸ் பண்ணி அவங்களோட அந்த கிருமிகள் வெளியில் பரவாமல் தடுக்கிறது. ப்ளஸ் அந்த டிஷ்யூவை ப்ராப்பர்லி டிஸ்போஸ் பண்ணணும். அந்த காஃப் பண்ண பின்னாடி உங்களோட ஹேண்ட் வாஷிங், கை கழுவுதல், அது மிகவும் அவசியம். அதையும் செஞ்சும் போது நோய் கிருமி பரவுறதை நம்மளால் தடுக்க முடியும். அது தவிர்த்து வீட்டுக்குள்ளேயே புகைப்பிடித்தல், இதையும் தவிர்க்க வேண்டும். இது ஒரு இரிட்டன்ட்டு. ஸோ அதனால் அதையும் கட்டாயமாக தவிர்க்கணும். உணவு முறைகள் வேறு என்ன நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஏன்னா தாய்ப்பாலில் குழந்தைக்கு வேணுங்கிற சத்து, ஊட்டச்சத்து மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு வேணுங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலில் இருக்குது. இந்த நிமோனியா போன்ற ரொம்ப தீவிரமான நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இது மிகவும் அவசியமானது. குழந்தை சரியான எடையோடு சிறந்த வளர்ச்சி குழந்தைக்கு வரணும்னா தாய்ப்பால் ரொம்ப அவசியம். 6 மாதம் பிறந்தது முதல் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே குழந்தைகளுக்கு கொடுக்கணும். 6 மாதத்திற்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்ந்து இணை உணவும் கொடுக்கணும். அதன் பிறகு சமச்சீரான உணவு கொடுக்கும்போது கூட வழக்கமான உடற்பயிற்சி, சின்ன குழந்தைங்கள நல்லா விளையாட விடுறது, போதுமான தூக்கம், இதனால எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க முடியும். இதனால் நிமோனியா போன்ற தீவிரமான நோய்கள்லேருந்து உங்கள் குழந்தைய நீங்கள் காப்பாற்ற முடியும். ஓகே டாக்டர். 2 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி உணவு கொடுக்கணும்? இந்த புரத சத்து அது மாதிரி கொடுக்கணுமா? ஆமாம், அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா. 2 வயது பிறந்த குழந்தைக்கு 6 மாதம் வரையும் தாய்ப்பால் மட்டும்தான். 6 மாதத்துக்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்ந்து இணை உணவும் சேர்ந்து கொடுக்கணும். 2 வயதுக்கு மேலே 1 வயதுக்கு மேலேயே வீட்டில் என்னென்ன சமையல் செய்கிறோமோ அது எல்லாமே குழந்தைங்களுக்கு அவங்களோட எப்படி அவங்களால மெல்ல முடியும், கடிக்க முடியுங்கிற கெப்பாசிட்டியை பொறுத்து அதை மேஷ்ட் பண்ணி கொடுக்கணும். சமச்சீரான உணவு கொடுக்கணும். அதுலேயே உங்களுக்கு மாவு சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே சமச்சீராக இருக்கிற அளவுக்கு காய்கறிகள், பழங்கள், இறைச்சி சாப்பிட்றவங்க முட்டை, மீன், இது எல்லாமே சரி விகிதத்தில் கலந்துருக்கும் போது குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே டாக்டர். இப்போ நம்ம அந்த வேக்சின்லாம் போடுறோம், அப்படி போட்டும் அந்த குழந்தைங்களுக்கு திருப்பி நோய் வர வாய்ப்பு இருக்கா? நிமோனியா யூஷுவலாக திரும்ப ஒரு சிலருக்கு நிமோனியா தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடுள்ள குழந்தைகள். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிமோனியா பாதிப்பு வரலாம். இன்னொரு வகையான குழந்தைகளுக்கு நிமோனியா பாதிப்பு வரலாம். அப்படிங்கிறது யாருன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ள குழந்தைகள். அந்த குழந்தைகள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பிறக்கும் போதே அவங்களுக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது, ப்ரைமரி இம்யூனோடெஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி குழந்தைகள். ஒரு சிலருக்கு வேறு சில காரணங்கள்னால நோய் எதிர்ப்பு சக்தி சிறிது காலத்துக்கோ இல்லை நிறைய நாளுக்கோ கம்மியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மீசில்ஸ் சொன்னோம், அந்த மணல்வாரி அம்மை, அந்த வந்த பின்னாடி கொஞ்ச நாளுக்கு குழந்தையோட இம்யூனிட்டி லெவல்ஸ் எல்லாம் குறைவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நிமோனியா தாக்குதல் வரலாம். ஒரு சில மருந்துகள் கொஞ்ச நாள் சாப்பிட்ற வரையில் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். ஒரு சில நோய்கள் காரணமாகவும் கம்மியாக இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் நிமோனியா தாக்குதல் வரலாம். ஒரு பிறந்த பச்சிளங்குழந்தை, குறை மாதத்தில் பிறந்த குழந்தை, இவங்களுக்கெல்லாம் இயற்கையிலேயே முதல்ல பிறந்த உடனேவே நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு வளர தான் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதுவும் வளர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பிறந்தப்போ உடனே பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை நிமோனியா தாக்குறதுக்கு ஆன வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால தான் நம்ம அதை தடுக்கிறதுக்கு சிறந்த மருந்து அப்படிங்கிறது தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலில் தான் நோய் எதிர்ப்பு சக்தி முழுக்கவே குழந்தைக்கு கிடைக்கும். ஆல் த இம்யூனோகுளோபுலின்ஸ், எல்லா ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அந்த குழந்தைக்கு வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்து, நோய் எதிர்ப்புக்கு தேவையான அனைத்து சக்திகள், காரணிகள் எல்லாமே அதில் இருக்குது. அதனால தான் தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஓகே டாக்டர். நிமோனியாவால் பக்க விளைவு ஏற்படுமா டாக்டர்? அதை எப்படி சரி பண்ணுறது டாக்டர்? நிமோனியாவில் சில பக்க விளைவுகள் உண்டு தான். அது ரொம்ப ரேராக நம்ம சரியான நேரத்தில்
ஏர்லியராக எந்த குழந்தைக்கும் நம்ம வந்து தானாக வைத்தியம் செய்கிறது அந்த மாதிரியெல்லாம் செய்யாமல் சரியான நேரத்தில் நீங்கள் மருத்துவரை அணுகினால் இந்த பக்க விளைவுகள் இல்லாமல் நுமோனியாவை நம்ம சரி செய்து விட முடியும். இதை தாண்டி ஒரு சில நேரங்களில் வேறு சில காரணங்களால் சில பக்க விளைவுகள் வரலாம். அது எப்படி இருக்கலாம்னா, ஒரு சில பக்க விளைவுகள் இந்த நுரையீரலை பாதிக்கிற ஒரு விஷயம்தான் நிமோனியான்னு நம்ம பார்த்தோம். ஸோ நுரையீரலை சுற்றி உள்ள இடம் பேர் ப்ளூரல் ஸ்பேஸ் சொல்லுவோம். ஸோ அதில் நீர் கசிந்து அதுலேயே அது சீழாக மாறி ஒரு எம்பைமா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தொடர் காய்ச்சல் குறையாமல் அதிகமாகவே இருந்துகிட்டே இருக்கும். குழந்தைக்கு மூச்சு விடுறதுல சிரமம், அந்த நோயிலேருந்து குழந்தை அவ்வளோ சீக்கிரமாக ரிக்கவர் ஆக மாட்டாங்க. ஸோ அப்போ அந்த நீரை வெளியில் எடுக்கிறதுக்கு அவங்க டாக்டர்ஸ் வேறு மாதிரி முறைகளை கையாள்வாங்க. சில சமயம் ஒரு டியூப் மாதிரி போட்டு அந்த பசை வெளியில் எடுக்கிறதோ, இல்லை ரொம்ப ரேர்லி வேட்ஸ் வீடியோ அசிஸ்டட் தொரஸ்கோஸ்கோபிக் சர்ஜரி அப்படிங்கிற மாதிரி அதை செஞ்சு அந்த திரவத்தை வெளியில் எடுக்கணும். நிமோனியானால் சம்டைம்ஸ் ரேர் காம்ப்ளிகேஷனாக செப்சிஸ், அதாவது அந்த நோய்க்கிருமி நுரையீரலை மட்டும் அதுக்குள்ளே மட்டும் இல்லாமல் இரத்தத்தின் மூலம் உடல் முழுவதும் பரவி உடல் முழுவதும் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எல்லா உறுப்புகளுக்கும் பரவி அங்கேயும் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இது இன்னொரு காம்ப்ளிகேஷன். இந்த நிமோனியானாலேயே குழந்தைக்கு இந்த வேகமாக மூச்சு விடுறது கஷ்டப்படுறது, இது எல்லாமே எதுக்காகனா குழந்தை வந்து ஆக்சிஜன் லெவல்ஸை வந்து நார்மல் லெவல்ஸில் மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. வேகமாக மூச்சு விடுறது, சிரமப்பட்டு மூச்சு விடுறது. இதை தாண்டியும் ஆக்சிஜன் லெவல்ஸை சரியாக மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு நிலைமை வரும்போது அதை ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் குழந்தைக்கு நம்ம அந்த ஆக்சிஜன் லெவல்ஸை நார்மல் ஆக்கிறதுக்காக செயற்கையாக சுவாசம் ஆக்சிஜன் கொடுப்போம். ஒரு சில சமயங்களில் வென்டிலேட்டர் மாதிரி கருவிகளில் கூட குழந்தையை போட வேண்டியே இருக்கலாம். இந்த பாதிப்பிலேருந்து வெளிவந்த குழந்தைங்களை எப்படி டாக்டர் பராமரிக்கிறது? நிறைய ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுக்கணுமா? ஆமாம். நிமோனியா இருக்கும்போது ஆக்சுவலாக குழந்தைங்கள பார்த்திங்கன்னா யூஸ்வலாக நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருப்போம். மருத்துவர் உங்களுக்கு தேவையான மருந்து, ஊசி, தேவைப்படும் போது குளுக்கோஸ், ஆக்சிஜன் இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ அது இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவர் பரிந்துரைப்படி என்னென்ன செய்ய சொல்கிறாங்களோ அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபீவர் இருக்கும்போது குறைக்கிறதுக்கான மருந்து, அது எப்போல்லாம் கொடுக்கணும் அது எல்லாமே சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற டோசேஜில் கரெக்டாக பார்த்து கொடுங்க. ஃப்ளூயிட்ஸ், நிறைய தண்ணி, ஆகாரமாக திரவ பொருட்கள், இது ரொம்ப முக்கியம். ஏன்னா காய்ச்சலின் காரணமாகவும் சரி, ப்ளஸ் வேகமாக மூச்சு விடுறதுனாலையும் குழந்தைங்களுக்கு நீர் சத்து குறையலாம். ஸோ அது குறையாமல் இருக்கணும்னா அதுக்கேற்ற அளவுக்கு குழந்தைக்கு திரவ பொருட்களை கொடுத்துட்டே தான் இருக்கணும். குழந்தைங்களுக்கு ரெஸ்ட் ரொம்ப அவசியம். அந்த மாதிரி நிமோனியா எந்த இல்னஸ்னாலுமே ரெஸ்ட் அவசியம். ஸோ அதனால் கொஞ்சம் நல்ல ஓய்வு குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். கடைகளில் வாங்கி சும்மா ஒரு மெடிசன் ஏதாவது குழந்தைக்கு சாதாரண ஜுரம் தானே, வெறும் சளி தானே அப்படின்னு நினச்சி கட்டாயமாக ஏதாவது ஒரு மருந்து கடையில் போயிட்டு சும்மா ஒரு மெடிசன் வாங்கி கொடுக்குறது, நீங்களாக எந்த மருந்தையும் வாங்கி கொடுக்க வேண்டாம். இதை தானே போன தடவை தானே வந்துச்சு, போன வாரம் தான் சளி வந்தது, ஜுரம் வந்துச்சு, இந்த மருந்தை தான் டாக்டர் கொடுத்தாங்க, இப்போ இந்த வாரம் வந்திருக்கு இல்லையா, இப்போ இதே மருந்து கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு நினச்சி நீங்களாக எந்த மருந்தும் குழந்தைகளை பொறுத்தவரையில் எந்த நோயாக இருந்தாலும் உங்களோட மருத்துவரை குழந்தைய கொண்டு போய் காட்டிட்டு அவங்க ஒரு தரம் குழந்தைய எக்ஸாமின் பண்ணி பார்ப்பாங்க. போன வாரம் வந்த ஜுரம் வேறவையாக இருக்கும், இந்த வாரம் வர்றது வேற ஒரு காரணம், வேற ஒரு கிருமினால் வர்றது, அதோட வெளிப்பாடு வேறு மாதிரி தான் இருக்கும். அதே மருந்து இந்த தடவையும் வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால் நீங்களாகவே அப்படி நினச்சிட்டு, இல்லை இந்த குழந்தை 2 வயசு குழந்தை, நிறைய தடவை நாங்களும் பார்த்துருக்கோம், 2 வயசு குழந்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருப்பாங்க. டாக்டர் என்னோட பெரிய குழந்தை 6 வயசு இருக்குது, இதே மாதிரி தான் இருக்குது, இதே மருந்து கொடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த நோயோட வெளிப்பாடு அந்த குழந்தைக்கு வேறு மாதிரி மாறுபடும். ஸோ அப்போது அந்த என்ன இருக்கோ அதை பார்த்து அதற்கான வைத்தியத்தை தான் செய்யணும். அதனால் எல்லாருக்கும் காமனாக ஒரே மாதிரிங்கிறதெல்லாம் கிடையாது. அடுத்தது அந்த குழந்தைகளுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி
நோய் இருக்கும்போது அவங்களுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு வகைகளை கொடுத்துருக்க வேண்டியும். நீங்கள் சொன்ன போல் புரத சத்து நிறைந்த உணவு, இந்த பருப்பு வகைகள், சுண்டல், பால், இந்த மாதிரி உணவெல்லாம் கொடுக்கறது, மெலிந்த இறைச்சி, கோழி முட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்குன்னா திசுக்களை சரி செய்கிறதுக்கு, டேமேஜ் டிஷ்யூஸ் எல்லாம் ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நோய் எதிர்ப்பு செயல்பாடெல்லாம் இந்த மாதிரி புரதச்சத்து உள்ள உணவு கொடுக்கும்போது அது செயல்பாடை திரும்பி கொண்டு வரதுக்கு மிகவும் சிறந்தது. திரவ பொருட்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். பழம், காய்கறிகள், பால், இதில் எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கும், மினரல்ஸ், தாது பொருட்கள் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஓகே டாக்டர், நிமோனியா திரும்பி வர சான்ஸ் இருக்கா? ஒரு சில குழந்தைகளுக்கு தான் நிமோனியா யூஸ்வலாக ஒரு தடவை வந்திருக்குன்னா திரும்பி வரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஒரு சில குழந்தைகள் ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இயற்கையிலேயோ அல்லது செகண்டரி இம்யூனோடெஃபிஷியன்சின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு நிமோனியா திரும்பி வரலாம். ஜென்ரலாக எல்லா குழந்தைங்களுக்கும் வரணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி இயற்கையிலேயே நுரையீரல் சரியாக வளராமல் ஆர் அதில் கன்ஜென்டல் மால்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, நுரையீரலோட செயல்பாட்டில் ஆர் அதில் உள்ள அந்த காற்று பாதையின் செயல்பாட்டு அதில் எல்லாம் ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் அடிக்கடி நிமோனியாவோ இல்லை அடிக்கடி இந்த மாதிரி நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களோ வரலாம். மற்றபடி எல்லா குழந்தைக்கும் ஒரு தடவை நிமோனியா வந்துச்சுன்னா திரும்பி வரணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிமோனியா மற்றும் டயரியா பற்றிய தகவலை ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் குழந்தைகள் நல சிறப்பு வல்லுநர் மற்றும் குழந்தைகள் நல துறை தலைவர் டாக்டர் வி அனுராதா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிமோனியா ஏற்படும் போது குழந்தைகளை எவ்வாறு பராமரிப்பது, உணவு முறைகள் மற்றும் தடுப்பூசிகள் பற்றிய நிறைய தகவல்களை டாக்டர் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பரிந்துரை இல்லாமல் குழந்தைகளுக்கு மருந்து தரக்கூடாது என்ற முக்கிய தகவலையும் பெற்றோர்களுக்கு சொன்னாங்க. அடுத்ததா வயிற்றுப்போக்கு ஏற்பட காரணம் என்ன டாக்டர்? வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரண நோயாக தான் எல்லாருமே நினைக்கிறோம். முறையான சிகிச்சை குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி முறையான சிகிச்சையை அளிக்கலைன்னா அதுவே உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையாக கூட மாறலாம் அப்படிங்கிறது நீங்கள் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. வயிற்றுப்போக்கு ஆன காரணிகள் பாக்டீரியா, வைரஸ், பாரசைட்ஸ் இந்த மாதிரி நிறைய கிருமிகளால் வருது. இது இங்கேயும் வைரஸ்னால் வர்ற வயிற்றுப்போக்கு தான் குழந்தைகளிடம் அதிகமாக வைரஸ்னால தான் வரும். சுத்தம் மற்றும் சுகாதாரம் எப்போல்லாம் குறையுதோ, எங்கே சுத்தமும் சுகாதாரமும் இல்லையோ அங்கே வயிற்றுப்போக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் உள்ளது. சுத்தம் அண்ட் சுகாதாரம் மிக அவசியம். சுற்றுப்புற சுகாதாரம் இல்லாத இடங்களில் வசிப்பவங்களுக்கு இந்த டயரியா வயிற்றுப்போக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். சுத்தமில்லாத குடிநீரை, தண்ணீரை பருகும்போது இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு வரலாம். உணவை சமைக்கும்போது, குழந்தைக்கு ஊட்டும்போது அதுக்கு முன்னாடி கட்டாயமாக கைகளை கழுவ வேண்டும். கை சுத்தமாக இல்லை அப்படின்னு சொன்னாலே வயிற்றுப்போக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சமைத்த உணவை இல்லை தின்பண்டங்களை திறந்தே வைத்திருப்பது, அப்போது ஈக்கள் மொய்க்கும் போது கட்டாயமாக அதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி சுத்தமில்லாத பாத்திரங்களில் சமைப்பது, பரிமாறுவது இதுவும் ஒரு காரணம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தாய்ப்பால் கொடுக்காமல் இருக்கும் போதும் குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அதனால் பாட்டில் ஃபீட் கொடுக்குற தாய்மார்கள் இந்த டயரியா வருவதற்கான வாய்ப்பு மிகவும் அதிகம். தாய்ப்பால்ங்கிறது மிகவும் அவசியமானது. நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். அதன் பிறகும் இணை உணவோடு சேர்ந்து 2 வயது வரை தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். அது இல்லாமல் நிறைய தாய்மார்கள் நாங்கள் பார்க்குறோம் பாட்டிலில் வச்சு, அது பல பேர் காரணங்கள் அவங்கள சொல்கிறாங்க. அந்த மாதிரி காரணங்கள்னால அவங்க பாட்டிலில் பால் கொடுக்கும்போது அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வருவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு வரும்போது அந்த நம்ம கொடுக்குற மருந்து வேலை செய்து அது சரியாகுவதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது. ப்ளஸ் அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கான வயிற்றுப்போக்கு ரொம்ப
தீவிரத்தன்மை அதிகமாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் பாட்டிலில் வச்சு பால் தண்ணி மட்டும்தான் டாக்டர் கொடுக்குறேன் பாட்டில்லம்பாங்க, அதையும் கொடுக்க வேண்டாம். பாட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. 6 மாதத்திற்கு பிறகு மற்ற உணவெல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கப் ஆர் டம்ளர் வச்சு அதில் குழந்தைக்கு பால் கொடுக்கலாம். ஆர் பால் தேவையில்லை, 1 வயது வரையும் தாய்ப்பால் மட்டும்தான். தண்ணி கொடுக்கும் போதும் சரி ஒரு சின்ன கப் வச்சு கொடுத்தீங்கனாலே குழந்தை அழகாக குடிக்க பழகிக்குவாங்க. ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு அதில் குழந்தைக்கு கொடுக்கலாம், ஆனால் பாட்டில் யூஸ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி ஸ்ட்ரா வச்ச டம்ளர் யூஸ் பண்ணுறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணுறேன் டாக்டர் அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. பாட்டில் வேண்டாம். நீங்கள் யூஸ் பண்ணுறது குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு தண்ணீர் கொடுக்கணும்னா டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாட்டில் ஆனால் அவசியம் கட்டாயமாக வேண்டாம். இன்னொரு காரணம் அந்த சுகாதாரம் இல்லாமல் தயாரிக்கப்படும் உணவு வகைகள், இதனாலேயும் வயிற்றுப்போக்கு வரலாம். ஓகே டாக்டர், இதை எப்போ டாக்டர்கிட்ட காட்ட அழைச்சிட்டு போகணும் குழந்தைங்களை? ஏற்கனவே வலியுறுத்தின மாதிரி குழந்தைங்களுக்கு எப்போவுமே நம்ம பெரியவங்களுக்கு ஓகே வேறு ஏதாவது ஒரு ஃபீவர்னால் நம்மளே மெடிசன்ஸ் கொடுத்துக்கலாம், டயரியானா ஏதோ ஒன்று வீட்டிலே கொஞ்சம் பத்தியமாக இருந்துப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணிக்கலாம். பட் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கை வைத்தியம்ங்கிறத செய்யவே வேண்டாம். எல்லா பிரச்சனைகளையும் உடனே உங்களோட மருத்துவரை சென்று அணுகுங்கள். ஏன்னா ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான குழந்தை. ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் அந்த ஒரு நோயும் வெளிப்படும் தன்மையும் அதனால் வேறுபடும். இந்த வயிற்றுப்போக்கையே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தைக்கு பல முறை வந்திருக்கலாம். காலையிலேருந்து ஒரு 4 தடவை 5 தடவை கூட போச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுலேயே அந்த வயிற்றுப்போக்கின் போது நீர் குறைவாக வெளியேறி இருந்தால் அந்த குழந்தை இன்னமும் நார்மலாகவே கூட தெரியலாம் 4 தடவை 5 தடவை வயிற்றுப்போக்கு போன பின்னாடி. ஆனால் ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு தடவை வயிற்றுப்போக்கு போகும்போதே அதிகமான நீர் சத்தும் சேர்ந்து அதோட வெளியேறி இருந்தால் அந்த குழந்தை மிகவும் சோர்வாகி அந்த குழந்தைக்கு உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற அளவுக்கு இருக்கலாம். அதை உங்களால் அசஸ் பண்ண முடியாது. உங்களால் அதை கட்டாயமாக இந்த குழந்தைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் இல்லாது இது போதும் அப்படின்னு உங்களால் அதை தீர்மானிக்க முடியாது. அதனால் அவசியம் உங்களோட மருத்துவரை அணுகுங்கள். வயிற்றுப்போக்கு இருக்கும் போதும் சரி, குழந்தைக்கு தொடர்ந்து வாந்தி இருந்துகிட்டே இருக்கு, கொடுத்த ஆகாரம் எதுவும் வயிற்றில் தங்கவில்லை அப்படிங்கிறப்போ கட்டாயம் அவசியம் உங்களோட மருத்துவரை அணுகுங்கள். இது தவிர வயிறு உப்பசமாக இருத்தல், வயிறு வலியோட குழந்தை தொடர்ந்து அழுதுகிட்டே இருக்கும் சில குழந்தைகள். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவசியமாக உடனே உங்களோட அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை ஆலோசனையை பெறுங்கள். நீங்களாக போய் மருந்து கடைகள்லையோ இல்லை எங்கேயோ பக்கத்துலையோ எங்கேயோ ஒரு மருந்து நீங்களாகவே போய் வாங்கிட்டு குழந்தைக்கு கொடுக்காதீங்க. ஆலோசனை பெற்று அதுக்கப்புறமா வாங்கி கொடுங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த மருந்து டாக்டர் கொடுத்த நாட்களுக்கு அவசியமாக அது எத்தனை நாளுக்கு கொடுக்குறாங்களோ அத்தனை நாள் நீங்கள் கொடுக்கணும். 2 நாள்லேயே குறைஞ்சிருச்சு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் நிறுத்த வேண்டாம். கட்டாயமாக எத்தனை நாள் கொடுக்கணும். இப்போ ஆன்டிபயோட்டிக்னா நாங்கள் எத்தனை டேஸ்ன்னு சொல்லியிருப்போம், அத்தனை நாட்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். அதோடு சேர்ந்து சப்ளிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வயிற்றுப்போக்குனா ஜிங்க் கொடுப்போம். ஜிங்க் நாங்கள் 14 நாள் கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் 14 நாள் கொடுத்தீங்கன்னா தான் அந்த மருந்தோட முழு பயனும் உங்கள் குழந்தைக்கு சென்று அடையும். ஸோ அது முடிஞ்சிருச்சு சரியாயிருச்சு, ஏன்னா வயிற்றுப்போக்கு வந்ததுன்னா எப்படியும் 2-3 நாள் மேக்ஸிமம் 1 வீக்குள்ளே சரியாக போயிடும். ஆனால் நீங்கள் உடனே மருந்து நிறுத்தணும்னு இல்லை. நாங்கள் எவ்வளவு நாள் சொல்லியிருக்கோமோ அவ்வளவு நாள் கட்டாயமாக அந்த மருந்தை குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கணும். ஓகே டாக்டர், வயிற்றுப்போக்கு ஒரு முறை ஏற்பட்ட உடனே குழந்தைகள் சோர்வாயிட்டாங்கன்னா உடனே டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிடணும், அது குழந்தைங்களுக்கு நல்லது. அது சரி. ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு மாதிரி வெளிப்படும். சோர்வாக காணப்படும் குழந்தை, யூரின் குறைவாக போகிற குழந்தை, வயிறு வலின்னு சொல்லி மோஷனில் பிளட் வர்ற குழந்தை, வயிறு உப்பசம், இந்த மாதிரி காரணங்கள், இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் தெரியும் போது அவசியமாக உடனே உங்கள் மருத்துவரை அணுகவும். ஓகே டாக்டர், வயிற்றுப்போக்கும் போது என்ன செய்யக்கூடாது, எந்த மாதிரி உணவுகளை கொடுக்கலாம் டாக்டர்? அது நான் சொன்ன மாதிரி நீங்களாக செல்ஃப் மெடிக்கேஷன் கடையில் போய் மருந்து எதையும் வாங்காதீங்க. மருத்துவர் கொடுக்குற மருந்தை எவ்வளோ நாள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அது அவ்வளோ நாளுக்கு கொடுங்க. அது தவிர்த்து முக்கியமாக உங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது மருத்துவர் உங்களுக்கு ஓஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து கொடுப்பாங்க. வயிற்றுப்போக்குக்கு ரொம்பவும் சரியான மற்றும் அவசியமான மருந்து ஓஆர்எஸ். இந்த ஓஆர்எஸ் வயிற்றுப்போக்கின் போது அதிகமான திரவம் வயிற்றிலிருந்து உடலிலிருந்து, நம்ம உடலில் பார்த்திங்கன்னா ஒரு 60% மேலே தண்ணீர் தான் இருக்குது. வயிற்றின் போக்கின் போது இந்த திரவம் வெளியில் போகுது, அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைன்னா உடலில் உள்ள நீர் சத்து குறைந்து விடும். ஸோ இதை குறையாமல் குழந்தையோட நீர் சத்தை நார்மலாக ஆக்குறதுக்காக தான் ஓஆர்எஸ். இதுக்கு வெறும் தண்ணியை கொடுக்க முடியாது, ஏன்னா நீர் மற்றும் வெளியாகலை, நீரோடு சேர்ந்து சில மினரல்ஸ், சோடியம், பொட்டாசியம் குளோரைட், அந்த மாதிரி சில மினரல்ஸும் சேர்ந்து வெளியாகுது. இதை எல்லாமே நம்ம திரும்பவும் உடலுக்கு செலுத்த வேண்டும், ரீப்ளேஸ் பண்ணணும். அது என்ன அளவில் குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது சரியான அளவில் ஓஆர்எஸில் தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த ஓஆர்எஸை
குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது கொடுக்கறதுக்கு உங்களோட டாக்டர் சொல்லுவாங்க. இந்த ஓஆர்எஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்னா அந்த சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா தான் அது சரியான பலனை தரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அரசு மருத்துவமனைகளில் கொடுக்குற அந்த ஓஆர்எஸ் பேக்கெட்டுங்கிறது ஒரு பெரிய பேக்கெட்டாக இருக்கும். அதை 1 லிட்டர் கொதிக்க வச்சு ஆற வச்ச தண்ணி, சுத்தமான தண்ணி சுத்தமான பாத்திரத்தில் எடுத்து 1 லிட்டர் பாத்திரத்தில் தண்ணியில் தான் அந்த ஒரு ஃபுல் பேக்கெட்டும் போட்டுடணும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழந்தைக்கு எவ்வளோ அளவு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, சரி சின்ன குழந்தையா இருக்குது, 1 வயசு குழந்தை தான் இருக்குது, நான் பாதி பேக்கெட் போட்டு பாதி தண்ணி போட்டுக்கிறேன் டாக்டர்னு சொல்லுவேன். போட்டுட்டு அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த விகிதங்கள் மாறும்போது அதோட பயன் நல்லது செய்கிறதுக்கு பதிலாக தீமைகள் கூட ஏற்படலாம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே ஒன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லா காரணமும் உங்ககிட்ட டாக்டர் வந்து ஃபுல்லாக விளக்க மேக்ஸிமம் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஒரு பேக்கெட் எடுத்து அந்த 1 லிட்டர் தண்ணியில் கலந்து குழந்தைக்கு எவ்வளோ ஒவ்வொரு தடவை வயிற்றுப்போக்கு போகும்போதும் எவ்வளோ அளவு, குழந்தையோட வெயிட்டு மற்றும் ஏஜ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அளவுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா குழந்தை சோர்வு இல்லாமல் நீர்ச்சத்து குழந்தைக்கு இருந்துகிட்டே இருக்கும். வயிற்றுப்போக்குங்கிறது சரியாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் அதனால் வர்ற நீர் சத்து குறைபாடுனால்தான் குழந்தைக்கு காம்ப்ளிகேஷன்ஸ், சீரியஸ்னஸ் அதெல்லாமே அதனால தான் வரும். ஸோ அந்த காம்ப்ளிகேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஓஆர்எஸ். ஸோ இந்த ஓஆர்எஸ்ஸை நீங்கள் அவசியமாக டாக்டர் சொல்கிற மாதிரி கொடுத்துட்டே வாங்க. வயிற்றுப்போக்கின் போது கொடுக்க வேண்டிய உணவுன்னு பார்த்தீங்கன்னா தாய்ப்பால். அந்த தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகள் 6 மாதம் வரைய உள்ள குழந்தைகள் தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கே வராது. ஒரு சில நேரங்களில் குழந்தைங்களுக்கு 6 மாதத்திற்கு மேலே ஒரு 8 மாதம் 9 மாதம் இருக்கிற குழந்தைகள் கொஞ்சம் துருதுருன்னு தான் இருப்பாங்க. கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்து கொஞ்சம் வாயில் வைக்கிறது இதெல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் குழந்தையோட கைகளை அடிக்கடி சுத்தம் செய்கிறது, குழந்தை நடமாடும் இடங்களை சுத்தமாக வைத்திருப்பது, குழந்தையோட பொம்மைகளை எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சிங்கன்னா அந்த நோய்க்கிருமிகள் குழந்தைகளோட வாய்க்குள்ளே போகாமல் வயிற்றை பாதிக்காமல் நீங்கள் தடுக்க முடியும். தாய்ப்பால் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே தான் கொடுக்கணும். 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பாலோட சேர்ந்து இணை உணவும் கொடுக்கணும். இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு மாதிரி இருக்கிற நேரத்தில் அவசியமாக தாய்ப்பால் கொடுக்கணும். அதில் தாய்ப்பாலில் எனர்ஜி மட்டும் இல்லாமல் அந்த வயிற்றுப்போக்கை சரிப்படுத்தக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியும் இதனால் குழந்தைக்கு கிடைக்கும். அதனால தான் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அது தவிர்த்து 1 வயதுக்கு மேலே உள்ள குழந்தைன்னா வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய மற்ற உணவுகள் எல்லாமே கொடுக்கலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, வயிற்றுப்போக்கு இருக்கும்போது அதிகமாகலாம் சாப்பிட கொடுக்கக்கூடாது, எதுவும் சாப்பிடாமலே குழந்தைய கொஞ்சம் நேரம் வயிற்றுக்கு எதுவும் கொடுக்காம இருப்போம், டீ கொடுப்போம், அந்த மாதிரியெல்லாம் நினைப்பாங்க. அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். குழந்தைக்கு திரவம் வெளியேறதுனால திரவ உணவு நிறைய கொடுக்க வேண்டியது குழந்தைக்கு. வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய திரவ பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி கஞ்சி, அது உப்பு அந்த ஓஆர்எஸ் வந்து கடையில் தான் கிடைக்கிது அப்படின்றது இல்லாமல் வீட்டிலேயே நம்ம வீட்டிலேயே ஹோம் அவைலபிள் ஃப்ளூயிட் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சே இந்த ஓஆர்எஸ் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு 1 டம்ளர் ஆஃப் வாட்டர், ஒரு 200 ml, அதை 200 ml தண்ணியில் 1 ஸ்பூன் சுகர், 1 பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு இதே மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். அடுத்தது உப்பு, மோர். குழந்தைங்க குடிப்பாங்கன்னா மோர் கொடுக்கலாம், இளநீர் அவங்களுக்கு ஒத்துக்குது அப்படின்னு சொன்னோன்னா மோர், இளநீர் அதெல்லாம் கொடுக்கலாம். வெஜிடபிள் சூப்பு. யூஸ்வலாக அந்த சால்ட் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான ஃப்ளூயிட்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த ஓஆர்எஸ் இந்த வயிற்றுப்போக்கு வரும்போது. காரமான பொருள் கொடுக்கலாமா டாக்டர்? குழந்தை தவிர்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரமானது, இந்த வறுத்த பொருட்கள் இதெல்லாமே கொடுக்க வேண்டாம். ரொம்ப ஆயில் நிறைஞ்சது இதெல்லாம் இப்போ கொடுக்கக்கூடாது. காஃபி, டீ இதெல்லாமே வேண்டாம். வயிற்றுப்போக்கு சரியாகும் வரை கட்டாயமாக கொடுக்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு ஜென்ரலாகவே நம்ம காஃபி டீ எல்லாம் பரிந்துரைக்கிறது கிடையாது. அதனால் அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி பழச்சாறுகள், வேதிப்பொருட்கள் நிறைந்த பழச்சாறுகள் கடையில் கிடைக்கும், அந்த டின்டு ஃபுட்டு, அந்த பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இதெல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் கட்டாயமாக கொடுக்க வேண்டாம். அதே போல் சர்க்கரை அதிகம் கலந்த பழச்சாறுகள் இதெல்லாமும் அவாய்ட் பண்ணணும் குழந்தைங்களுக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது. ஓகே டாக்டர். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிமோனியா மற்றும் டயரியா பற்றிய தகவலை ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் குழந்தைகள் நல சிறப்பு வல்லுநர் மற்றும் குழந்தைகள் நல துறை தலைவர் டாக்டர் வி அனுராதா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
அடுத்ததாக குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்றுப்போக்கு பற்றிய தகவலை டாக்டர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வேறு சில உடல்நல குறைவு ஏற்பட காரணம் இருக்கா டாக்டர் வயிற்றுப்போக்கு ஏற்படும் போது? வயிற்றுப்போக்கோட காம்ப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லும்போது நீர் சத்து குறைபாடு மற்றும் அந்த தாதுக்களின் அளவு, நம்ம சோடியம், பொட்டாசியம், குளோரைடு இதெல்லாமே வெறும் நீர் மட்டும் வெளியேறாமல் அதோடு சேர்ந்து இந்த மினரல்ஸும் உடலை விட்டு வெளியேறுவதனால் குழந்தைக்கு நீர் சத்து குறைபாடு மற்றும் இந்த தாதுக்களின் அளவு மாறுபடுவதால் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தைகள் சோர்வு அடைவது, யூரின் போகிற அளவு குறைஞ்சு போகலாம், நினைவு குறைதல், இதெல்லாம் அதிகமான தீவிரமான நீர் சத்து குறைபாடு ஏற்படும் போது நினைவு குறைந்து வலிப்பு போன்ற நோய்கள் கூட ஏற்படலாம். அதிக நீர் சத்து குறைபாடு இருக்கும்போது சிறுநீரகம் செயலிழப்பது போன்ற வாய்ப்பை வருவதற்கும் வாய்ப்பு நிறையா உள்ளது. இதெல்லாம் அதிகமான நீர் சத்து குறைபாடு வந்த பின்னாடி. இது இல்லாமல் வயிற்றுப்போக்கு காரணத்தினால் ஊட்டச்சத்து குறைபாடு, உணவை சரியாக செரிக்காமல் தேவையான ஊட்டச்சத்து குழந்தை கிடைக்காததுனால இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படலாம். இன்னொன்று இந்த வயிற்றுப்போக்கின் காரணமாக சரியான உணவு குழந்தைக்கு அந்த வயிற்றுப்போக்கின் நேரத்தில் சரியாக கொடுக்காமல் இருப்பதால் உடலில் ஏற்கனவே இருக்கும் சத்துக்கள் இந்த நேரத்தில் பயன்படுது. அதனால் ஆல்ரெடி இருக்கிற ரிசர்வ்ஸும் குழந்தைக்கு குறைவதனால் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. டாக்டர், ஓஆர்எஸ் பவுடர் பற்றி சொன்னீங்க. அது பெரியவங்களுக்கும் அதே இதை தான் ஃபாலோ பண்ணணுமா? பெரியவங்களுக்கும் ஓஆர்எஸ்ங்கிறது சேம் சொல்யூஷன் தான். சின்ன குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி வேறு சொல்யூஷன்லாம் இல்லை. ஒரே ப்ரிப்ரேஷன் தான் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் எல்லாருக்குமே அதே தான் கொடுப்போம். ஓகே டாக்டர். திருப்பி இந்த வயிற்றுப்போக்கு ஏற்படுறப்ப குழந்தைங்க ரொம்ப சோர்வாயிடுவாங்க, நீர் சத்தெல்லாம் கம்மியாயிடும். நார்மல் நிலைமைக்கு எப்போ வருவாங்க டாக்டர்? அதுக்கு நாங்களாம் பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? வயிற்றுப்போக்குங்கிறது ஒரு 2-3 நாட்கள், ஒரு வார காலத்தில் ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுக்கும் சரியாகி குழந்தைகள் இயல்பு நிலைக்கு தானாகவே திரும்பி வந்து விடுவர். இந்த வயிற்றுப்போக்கின் போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணவு வகைகளெல்லாம் சரியாக நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா குழந்தைகளுக்கு உடல் எடை கூட சீராக இருக்கும். ஒரு சில நேரங்களில் உடல் எடை கொஞ்சம் குறைந்திருக்கலாம். இந்த உடல் எடை திரும்பவும் பழைய நிலைக்கு கொண்டு வர ஒரு சில வாரங்களில் குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைந்த, புரதம் நிறைந்த, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும் அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நிறைந்த காய்கறி, பழம், கீரை, பால் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கும்போது அந்த பழைய எடையை திரும்பவும் கொண்டு வந்து விடலாம். அதே போல் தாய்ப்பால் 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்ருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வேறு எந்த சப்ளிமெண்ட்ஸும் அது தேவையில்லை. தாய்ப்பால் மட்டுமே போதும் அவங்களுக்கு திரும்பவும் பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கு. 6 மாதத்திற்கு மேல் நீங்கள் அந்த தாய்ப்பாலோடு சேர்ந்து மற்ற இணை உணவு கொடுக்கும்போது இதே போல் அந்த அரிசி, பருப்பு, காய்கறிகள் கூட கொஞ்சம் ஆயில், நெய் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி, காய்கறிகள் எல்லாம் சேர்த்து கொடுக்குறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். 1 வயதுக்கு மேலே வீட்டிலேயே செய்யக்கூடிய உணவு வகைகள் எல்லாமே குழந்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரதச்சத்து நிறைந்த உணவை கொடுக்கணும். 2 வயதுக்கு மேலே அவசியமாக உங்கள் குழந்தைங்கள அவங்களே சாப்பிட்றதுக்கு பழக்கணும். சின்ன உணவு முதல்ல நிறைய சிந்தி தான் விடுவாங்க, அவங்களால முழுதாக சாப்பிட்டு முடிக்க முடியாது. பட் முதல்ல ஆரம்பிக்கும் போது அவங்களாக சாப்பிட பழக்க வேண்டும். அந்த நேரத்திலேயே நீங்கள் சின்ன இளம் வயதிலேயே 2 வயதிலேயே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணும். இதை நீங்கள் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பெருசாகும் போது குழந்தை கட்டாயமாக அந்த பழக்கத்தை கடைபிடிப்பாங்க. வயிற்றுப்போக்கை தடுக்க முடியும். அதனால் 2 வயசுக்கு மேலே குழந்தைய தானாக சாப்பிட சொல்லி கொடுக்கும்போது கை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க. இது தான் குழந்தைக்கு நம்ம சமைக்கும் போது, ஜென்ரலாகவே வீட்டில் சமைக்கும் போது, சாப்பாடை பரிமாறும் போது, குழந்தைக்கு ஊட்டும் போது அதற்கு முன்னராக அவசியம் கைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சமைத்த உணவை மூடி வைத்திருக்க வேண்டும். நாம் குழந்தைக்கு டயப்பர் மாற்றுறதுக்கு பின்னாடி அவசியம் கைகளுக்கு சோப் அண்ட் வாட்டர் வச்சு கைகளை சுத்தமாக கழுவி பராமரிக்க வேண்டும். சுகாதாரம் இல்லாமல் சமைக்கப்பட்ட உணவையெல்லாம் கொடுக்கக்கூடாது. இப்போ நிமோனியாவுக்கு நம்ம நிறையா வேக்சின்ஸ் பார்த்தோம். அதே மாதிரி டயரியாவுக்கும் வேக்சின்ஸ் இருக்கான்னு நீங்கள் நினைக்கலாம். இருக்குது. இந்த ரோட்டா வைரஸ் வேக்சின்னு சொல்லிட்டு ஒரு வேக்சின் இருக்குது. இது ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளில் கிடைக்கிற ஒரு வேக்சின். சின்ன குழந்தைங்களுக்கு 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு மோஸ்ட்லி வைரல் டயரியா வர காரணம் வைரல் டயரியா. அதுலேயே ரொம்ப தீவிரமான டயரியா இந்த ரோட்டா வைரஸ் கிருமினால் ஏற்படும். இந்த
கிருமி பாதிப்பு உங்கள் குழந்தைக்கு வராமல் இருப்பதற்காக இந்த ரோட்டா வைரஸ் தடுப்பூசி இருக்குது. இது வாய் வழியாக ட்ராப்ஸாக போடுவாங்க. 1.5, 2.5, 3 மாதங்களில் குழந்தைங்களுக்கு போடுவாங்க. இது நீங்கள் அவசியம் உங்களோட குழந்தைக்கு போட்டுருங்க. உங்களோட அட்டவணையிலேயே போட்டு வச்சுருப்பாங்க, அதை போடணும். இது தவிர்த்து விட்டமின் ஏ சொல்யூஷன் கொடுப்பாங்க. இது வந்து இந்த எல்லா எபித்தீலியல் டிஷ்யூஸ், அதாவது இந்த குடலை லைன் பண்ணிட்டு இருக்க அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது 9 மாதம் ஆகும்போதுலேருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களோட ஆரம்ப சுகாதார நிலையத்துலையோ இல்லை உங்களோட ஆஷா எண்ணம் இவங்கெல்லாம் வந்து வீடுகளிலே தேடி வந்தும் அவங்க குழந்தையோட வயது மற்றும் எடைக்கு ஏற்ப அந்த விட்டமின் ஏ சொல்யூஷன் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து வயிற்றுப்போக்கு வராமல் தடுப்பதற்கு ஆன முறைகள். பாட்டிலில் வச்சு பால் கொடுப்பதை அவசியம் தவிர்க்க வேண்டும். தாய்ப்பால் மட்டுமே 6 மாதம் வரை, அதற்கு பின் இணை உணவு. ஓகே டாக்டர், தேங்க்யூ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நிமோனியா மற்றும் டயரியா பற்றிய நிறைய பயனுள்ள தகவலை ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் பணிபுரியும் குழந்தைகள் நல சிறப்பு வல்லுநர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை தலைவர் டாக்டர் வி அனுராதா அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ டாக்டர். நிலையத்தின் சார்பாகவும் நன்றி டாக்டர். நன்றி.